உண்மையான சிவ வழிபாடுனா அது சாமி கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, இது மட்டும்தானா? கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ணாலும் நம்ம மனசில் ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உதவுறோம் அப்படின்னா இது சிவன் வழிபாடே கிடையாது. உண்மையான சிவன் வழிபாடுன்றது விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா தமிழருடைய மரபு தானே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. விருந்தோம்பல் அப்படின்றது தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் சமைச்சு அவங்கள மட்டும் கவனித்து அனுப்புறது கிடையாது. யாருனே தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தாலும், யாருனே தெரியாதவங்க பசின்னு கேட்டாலும் அவங்களுக்காக உதவுற மனசு தான் உண்மையான சிவன் வழிபாடு. அந்த விருந்தோம்பலுக்கே உச்சம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் இளையான்குடி மாறநாயனார். 63 நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர். இளையான்குடி அப்படின்ற அழகான கிராமத்தில் தன்னுடைய மனைவியோட விவசாயம் பண்ணி சந்தோஷமாக செல்வந்தராக வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் ஒரு நாள் கூட யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட வைக்காமல் அனுப்புனதே கிடையாது. இவங்க மனைவியும் இவருக்கு ஏற்ற மாதிரி முகம் சுழிக்காமல் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. யாராச்சும் ஒரு நாள் வரலைன்னா கூட ஏன் இன்னைக்கு வரல, அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி காத்துட்ருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்த அடுப்பு அணைஞ்சதே இல்லை. இப்போதான் சிவனுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகுது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வர ஆரம்பிக்குது. இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கூட அவங்க மற்றவங்களுக்கு உதவுறதை நிறுத்தவே கிடையாது. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. கடனும் அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவங்க சாப்பாடு போடுறதை நிறுத்தவே இல்லை. தனக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வயசானவர் ராத்திரி நேரத்தில் வந்து சாப்பாடு கேட்குறாரு. மாறநாயனார் உடனே அவர் மனைவி கிட்ட போய் சாப்பாடு ஏதாச்சும் தயார் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் அவங்க மனைவி விதை நெல்லை போய் பறிச்சுட்டு வாங்க, அதை பக்குவமாக சாப்பாடு தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை நெல்லை எடுத்து சமைக்கணுமான்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க விதை நெல்லை எடுத்துகிட்டு வந்து சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது விறகெல்லாம் மழையில் நனைஞ்சு போச்சு அப்படின்னு. மாறநாயனார் உடனே அவருடைய வீட்டு கூரையில் பயன்படுத்தின விறகை வெட்டி எடுக்கிறாரு. மழை தண்ணி வீட்டுக்குள்ளே சொட்ட ஆரம்பிக்குது. அவரோட மனைவியும் அதை பொருட்படுத்தாமல் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உணவும் தயாராகிடுச்சு. அவரும் போய் பாசமாக அந்த பெரியவருக்கு பரிமாறுறாரு. சாப்பிட்டு முடிச்சு அந்த பெரியவர் இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பெரியவர் மறைஞ்சிடுறாரு. அந்த இடத்துல ஒரு ஜோதி தெரியுது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது வந்தது சிவபெருமான் அப்படின்னு. சிவனும் பார்வதியும் காட்சியளிக்கிறாங்க. இவங்க கண்ணீர் மல்க ஆசீர்வாதம் வாங்கி சிவபாதமும் அடைஞ்சிடுறாங்க. பெரியவங்க சொல்கிற மாதிரி சிவபெருமானுடைய பக்தனாக இருக்கணும்னா அதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அவர் தான் முடிவு பண்ணுவார். அது உண்மைதான் போல.